ரோதாஸ் மலை என்று சொல்லக்கூடியதான அந்த மலை பகுதி அடர்ந்த காட்டு பகுதியாகவும் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத இடமாகவும் காணப்பட்டது. குடிநீர் வசதி முற்றிலும் அங்கு இருக்காது. மருத்துவ வசதி முற்றிலும் அங்கு இருக்காது. மின்சார வசதி முற்றிலும் அங்கு இருக்காது. போக்குவரத்து வசதி அங்கு முற்றிலும் இருக்காது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு இடத்தில்தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அடிப்பம்பு போடுகிறதான வண்டி அந்த மலைக்கு போக முடியாது. ஏனெனில் பாதை வசதிகள் அங்கு இல்லாமல் இருந்தது. மழை காலங்களிலே வருகிறதான தண்ணீரை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். மழை காலத்தில் ஓடைகளில் வருகிறதான தண்ணீரையே அவர்கள் குடிக்கவும் குளிக்கவும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தினார்கள். மழை காலங்களில் சிகப்பு நிறத்தில் அந்த தண்ணீர் காணப்படும். அந்த சிவப்பான தண்ணீரில் தான் பாத்திரங்களை கழுவுவார்கள், துணிகளை துவைப்பார்கள். அந்த தண்ணீரை தான் குடிப்பதற்கென்று வீட்டு உபயோகத்திற்காகவும் கொண்டு வருவார்கள். அந்த தண்ணீரில் தான் திரளான மாடுகளும் வரும். அந்த தண்ணீரில் தான் பன்றிகள் வரும். அந்த தண்ணீரில் தான் எருமைகளும் வரும். சுத்தமில்லாமல் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். அங்கு இருக்கிறதான தண்ணீரும் கூட சுத்தமில்லாமல் இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு சிகப்பாக வருகிறதான அந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறிவிடும். அந்த பச்சை நிற தண்ணீரை உபயோகப்படுத்துவார்கள். இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு அந்த தண்ணீர் கருப்பு நிறத்தில் மாறிவிடும். அதற்கு பிறகு ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு தண்ணீரே கிடைக்காது. தண்ணீர் கிடைக்கிற இடங்களை தேடி 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அவர்கள் கடந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த மலை பகுதியில் காணப்பட்டது. ஆகையினால அந்த மக்கள் அநேக வியாதிக்கு உட்பட்டார்கள். மலேரியா, டைபாய்டு, ஜாண்டிஸ், நிமோனியா, காசநோய், இப்படி பலவிதமான வியாதிகள் அந்த மக்களை தாக்கியது. ஆனாலும் மருத்துவ வசதி அங்கு இல்லாதபடியினால அந்த மக்கள் சிகிச்சையின்றி மரித்து போனார்கள். அந்த மலையில ஊழியம் செய்யும்படியாக வந்த சில வாலிபர்களையும் வியாதி தாக்கியது. ஒரு சகோதரர் காச நோய்க்கு உட்பட்டு இரத்த வாந்தி எடுத்தார். இப்படி ஊழியத்துக்கு சென்ற சகோதரர்களும் பலவிதமான நோய்களினால பாதிக்கப்பட்டபடியினால் அந்த மலையில ஊழியம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் எப்போதாகிலும் ஒரு குழுவோடு கூட அந்த மலைக்கு கடந்து வருவார்கள். 5 சகோதரர்கள் 6 சகோதரர்களாக இணைந்து அந்த மலை பகுதிக்கு நடந்தே வருவார்கள். எத்தனை நாட்கள் தங்குகிறார்களோ அத்தனை நாட்களுக்கான அரிசி பருப்பு எல்லா சாமான்களையும் அவர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள். கரம்டடியா என்ற இடத்துல ஒரு மண் வீட்டில் தங்கி அவர்கள் 10 நாட்கள் 15 நாட்கள் ஊழியம் செய்துவிட்டு திரும்பி போய் விடுவார்கள். அப்படி ஒரு முறை அந்த மலைக்கு ஊழியம் செய்ய வரும்போது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி சுசி ரோலே என்று சொல்லக்கூடியதான அந்த சகோதரியும் உங்களோடு கூட அந்த மலை ஊழியத்துக்கு நான் வருகிறேன் என்று வாஞ்சையோடு சொன்னார்கள். உற்சாகமாக எல்லாரும் அந்த மலைக்கு கடந்து வந்தார்கள். பல கிராமங்களில் ஊழியம் செய்தார்கள். எல்லாரும் ஊழியத்தை முடித்து திரும்பி போகும்போது அந்த சகோதரி சொன்னார், நான் கீழே வரமாட்டேன்,
ஆண்டவர் என்னை இந்த இடத்திலேயே ஊழியம் செய்ய சொல்லுகிறார் என்று உறுதியாக சொன்னார்கள். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி எந்த வசதியும் இல்லாத இடத்துல எப்படி இருப்பார்கள் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனாலும் அந்த சகோதரி ஆத்ம பாரம் கொண்டவராய், ஊழிய பாரம் கொண்டவராய், நான் தேவனுக்கு இந்த இடத்துல உறுதியாக ஊழியம் செய்வேன் என்று சொன்னபடியினால் வேறு வழியின்றி அந்த சகோதரியை கரம்டடியா என்ற இடத்துல தங்க வைத்துவிட்டு கீழே எல்லோரும் வந்து விட்டார்கள். அந்த சகோதரி உற்சாகமாக அந்த மலைக்காக ஜெபித்தார்கள். அந்த மலையில தங்கி ஊழியம் செய்தார்கள். 10 நாட்களுக்கு பிறகு நிமோனியா அவர்களை தாக்கியது. சரியான சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கடைசியாக அந்த சகோதரி தேவனுக்கென்று கோதுமை மணியாக மரித்தார். அங்கிருக்கதான சகோதரர்களும் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஊழியத்திற்காக வாஞ்சையாக சென்ற ஒரு சகோதரியும் கூட கோதுமை மணியாக மரித்து விட்டார். என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் அந்த மலை அடிவாரத்தின் கீழ் பவுலியா என்று சொல்லக்கூடியதான ஒரு இடம் இருக்கிறது. அங்கு ரோடு வசதி இருக்கிறது, பஸ் வசதி இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு சிறுவர் இல்லத்தை துவக்கினார்கள். ஜான் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அண்ணன் அந்த மலையில் இருக்கதான பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களை உருவாக்கி இந்த மலைக்கு அவர்களையே அனுப்ப வேண்டும், அவர்களை கொண்டே அந்த மலையை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இல்லத்தை அந்த இடத்துல ஆரம்பித்தார்கள். மலையில் இருக்கதான அநேக ஆண் பிள்ளைகள் அந்த இடத்துல தங்கி படித்தார்கள். இன்றைக்கு அங்கு படித்த பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆசிரியர்களாக மற்றும் மருத்துவத்துறையில் பணிபுரிகிறவர்களாக இப்படி பலவிதமான நல்ல பொறுப்பில் இருக்கிறவர்களாக இன்றைக்கு அந்த மலை பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அந்த பவுலியா என்ற இடத்துல ஜான் நாகேந்திரன் அண்ணன் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஊழியம் செய்தார்கள். அதன் பிறகு ஈசி ஜான்சன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அண்ணன் ஊழியம் செய்தார்கள். அந்த மலை பகுதியில் சல்மா என்று சொல்லக்கூடியதான இடத்துல நான் ஊழியம் செய்தேன். மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் 3 பேர் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். குடியிலிருந்தும் இன்னும் பல காரியங்களிலிருந்தும் விடுதலையாகி அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பவுலியா என்ற இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மரிதாஸ் அண்ணன் என்னை மலைக்கு கீழே அழைத்தார்கள். 1 வாரம் தங்கி இந்த மலைக்கு கீழே இருக்கிறதான கிராமங்களில் ஊழியம் செய்ய வேண்டும், வாருங்கள் என்று மரிதாஸ் அண்ணன் என்னை அழைத்தார்கள். அந்த மரிதாஸ் அண்ணன் அப்போது அந்த இல்லத்திற்கு பொறுப்பாக இருந்தார்கள். எனக்கு கோட்ட தலைவராகவும் இருந்தார்கள். ஆகவே அவருடைய அழைப்புக்கு இணங்கி நான் என் மனைவியை கதவில்லாத அந்த மண் வீட்டில் விட்டுவிட்டு 1 வாரம் கடந்து போனேன். 1 வாரம் பல கிராமங்களில் ஊழியத்தை முடித்து நான் வந்தபோது மரிதாசனன் சொன்னார்கள், சரவணன், உன் மனைவி ரோசி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், அவளுடைய நிலைமை சரியில்லை என்று சொன்னார்கள். ஆகவே உடனடியாக கடந்து போங்கள். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்னோடு கூட ஒரு 19 வயது ஒரு வாலிபர், டானியல் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாலிபரை அனுப்பி வைத்தார்கள். உதவிக்காக அழைத்து கொண்டு போங்கள். வேக வேகமாக பஸ்ஸை பிடித்து புலுவார் காட் என்ற இடத்துல வந்து நான் இறங்கினேன். அந்த இடத்திலிருந்து மலை ஏற ஆரம்பித்தேன்.
2.5 அல்லது 3 மணி நேரம் அந்த மலையில் ஏற வேண்டும். ஆனாலும் கூட என் மனைவியின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக 45 நிமிடங்களில் ஓடோடி நான் வீட்டிற்கு வந்தேன். வந்து பார்த்தபோது அவளுடைய நிலை அலங்கோலமாக இருந்தது. சுய நினைவு இன்றி அவள் காணப்பட்டாள். சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகியிருந்தது. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. மாலை நேரம் ஆகிவிட்டது. இரவு 7:30 மணி வரைக்கும் அங்கே இருக்கதான ஜனங்களிடத்தில் நான் கெஞ்சினேன், என் மனைவியை எப்படி ஆகிலும் கீழே இறக்கி விடுங்கள். ஒரு கொம்பை வைப்பார்கள், அந்த கொம்பில் ஒரு பெட்ஷீட்டை வைத்து ஊஞ்சலை போல கட்டுவார்கள். அந்த ஊஞ்சலில் தான் சம்பந்தப்பட்டவர்களை உட்கார வைப்பார்கள். 2 பேர், முன்னாடி ஒருவர் பின்னாடி ஒருவர் எடுத்துக்கொண்டு நடந்து போவார்கள். எப்படியாகிலும் இறக்கி விடுங்கள், தேவையான பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று அவர்களிடத்தில் கண்ணீரோடு கூட நான் கெஞ்சினேன். ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. நாளைக்கு பார்க்கலாம், இப்போது இரவு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தேவனை நோக்கி நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நீயே இறக்கி கொண்டு போய் என்று சொன்னார். அங்கே இருக்குதான மக்களிடத்தில் கேட்டேன், அந்த ஊஞ்சலை போல எனக்கு கட்டி கொடுங்கள், நாங்களே எடுத்து கொண்டு போகிறோம். ஒரு கொம்பில் ஊஞ்சலை போல கட்டினார்கள். என் மனைவியை அதில் நாங்கள் வைத்தோம். ஒரு புறம் நானும், இன்னொரு புறம் சகோதரர் டேனியலும் அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு கடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போயிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அது ஆகஸ்ட் மாதமாக இருந்தது. எங்களிடத்தில் எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. இப்படி கொண்டு போகுவதை என் மனைவி கொஞ்சம் அறிந்த பிறகு என்னை கீழே இறக்கி வையுங்கள் என்று சொன்னாள். இப்போது எனக்கு நினைவு வந்திருக்கிறது. உடம்பில் சக்தி இல்லாவிட்டாலும் கூட நான் எப்படியாகிலும் நடப்பேன். என்னை நடக்க வைத்து கொண்டு போங்கள் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டாள். என் மனைவியினுடைய இடது கையை எடுத்து என் தோள் மேல் நான் போட்டுக்கொண்டேன். என்னுடைய வலது கையை அவளுடைய இடுப்பு பகுதியில் நான் இருக்க பிடித்து கொண்டேன். மெதுவாக மெதுவாக அந்த மலையிலிருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் போன உடனே இடி, மின்னல் இது எல்லாம் ஏற்பட்டது. காற்றும் வந்தது. எங்களுடைய கையில் இருந்த அந்த ஹரிக்கன் லைட் அணைந்து போகிற ஒரு நிலைக்கு உண்டானது. டார்ச் லைட்டு கிடையாது, அந்த ஹரிக்கன் லைட்டு தான். மழை வந்தால் நனைந்து அவள் செத்து போய் விடுவாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே தேவனிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, நீர் எலியாவுக்கு மட்டும் தேவன் அல்ல, எங்களுக்கும் தேவன். இந்த மலையை எப்படியாகிலும் நிறுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் மலை அடிவாரத்தின் கீழ்ப்பகுதிக்கு போகிற வரைக்கும் மழை வரக்கூடாது. எலியாவின் ஜெபத்தை கேட்டு மலையை நிறுத்தி வைத்த தேவன் என்னுடைய ஜெபத்தையும் கேளும் என்று நான் ஜெபித்தேன். ஆண்டவர் மழை வராதபடிக்கு நிறுத்தினார். ஆனாலும் அந்த மின்னல் வெளிச்சம்தான் எங்களுக்கு பாதையை காட்டியது. இரவு 7:30 மணிக்கு எங்களுடைய நடை பயணத்தை ஆரம்பித்து இரவு 12 மணிக்கு சுட்டியா என்ற இடத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். அந்த சுட்டியா என்ற இடத்துல சகோதரர் PC ஜான்சன் என்பவர் ஒரு பால் அடைந்த வீட்டில் தங்கி இருந்தார். அந்த வீட்டிற்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளாக நுழைந்த அடுத்த நிமிடமே பயங்கரமான மழை பெய்தது. இரவும் பகலும் என 3 நாட்கள் தொடர் மழை பெய்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த மலையிலேயே மரிதாசன்னன் அவருடைய 4 சக்கர வாகனத்தை அனுப்பினார்கள். அந்த
வாகனத்தில் உட்கார வைத்து என் மனைவியை ஜெம்ஸ் மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு போனோம். ஒருவேளை அந்த இரவு இறக்காமல் இருந்திருந்தால் தொடர் மழை பெய்தபடினால அந்த மழையிலேயே அவள் மரித்து போய் இருப்பாள். ஜெம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம். அங்கு ஒரு டாக்டர் இருந்தார்கள். அந்த மருத்துவமனையில் போதுமான வசதிகளும் கூட இல்லை. அது ஆரம்ப நிலையிலே இருந்தது. போதுமான சிகிச்சை அங்கு கொடுக்க முடியாதபடினால செசராம் என்ற இடத்திற்கு என் மனைவியை அழைத்து கொண்டு போனோம். அந்த செசராமில் சிகிச்சை கொடுத்த போது உன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், ஜாண்டிஸ் வந்திருக்கிறது, ஆகவே அவளுக்கு எங்களால் இந்த ஜாண்டிஸ்கான சிகிச்சையை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை உருவானது. தமிழ்நாட்டிற்கு அழைத்து கொண்டு போனேன். சில நாட்கள் அவளோடு நான் தங்கி இருந்து பிறகு நான் பீகாருக்கு கடந்து வந்து விட்டேன். பீகாருக்கு வந்த பிறகு அவளுடைய சிகிச்சைக்காக எனக்கு 13,000 ரூபாய் தேவைப்பட்டது. இந்த பணம் எனக்கு தேவைப்பட்ட நிலையில் நான் உள்ளம் உடைந்தவனாக நொறுங்குண்ட இருதயத்தோடு என் மனைவிக்கு கூட எந்த உதவியையும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட அந்த மலைக்கு நான் கடந்து போனேன். அப்படி அந்த மலைக்கு கடந்து போன போது அந்த ரட்சிக்கப்பட்டிருந்த 3 பேர்களும் குடித்து வெறித்து மீண்டுமாய் நடனமாடினார்கள். அவர்களை அந்த நடனமாடிய நிலைமையில் பார்த்தபோது நான் கதறினேன், கண்ணீர் வடித்தேன். இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், மிகவும் கடினமான ஜனங்கள். ஆகவே நான் ஊழியம் செய்யவே விரும்பவில்லை என்று தீர்மானித்து 14 நாட்கள் காட்டுப்பகுதியில் போய் தனியாக, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சாகரத்திற்காக நான் ஜெபம் செய்தேன். எப்படியோ சிலர் அதை அறிந்து என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காப்பாற்றினார்கள். தேவனுடைய கிருபையினால நான் உயிரோடு காப்பாற்றப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய மனைவியின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்ற துக்கத்தோடு நான் அதிகமாய் கலங்கி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட கலக்கமான ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். இந்த மலை பகுதியில் ஊழியம் செய்யக்கூடாது. எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகலாம். ஆகவே இந்த மலையை விட்டு நாம் கடந்து போய்விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தேன். அதை எனக்கு தலைவராக இருந்த மரிதாஸ் அண்ணனுக்கும் தெரியப்படுத்தினேன். மரிதாஸ் அண்ணனும் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்கு சொல்லிவிட்டார்கள். சரவணன் மலையில் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறார், மாற்றுங்கள் என்று சொல்லி. அகஸ்டின் அண்ணனும் கூட பவுலியா என்ற இடத்திற்கு கீழே இறங்கி வந்து விடட்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் நான் சிக்காரியாவில் நான் இருந்தபோது எனக்கு முன்னாடி அகஸ்டின் அண்ணன் ஒருவரோடு கூட பேசிக்கொண்டு நடந்து போனார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான், ஆனால் கூலிக்காரனோ தன் ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போய் விடுவான் என்று பேசிக்கொண்டு போனார். அவர் என்னோடு பேசவில்லை, வேறொருவரோடு கூட பேசிக்கொண்டு போனார். அந்த சத்தம் என் இருதயத்துக்குள் வேலை போன்று குத்தியது. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு அறைக்கு நான் கடந்து போனேன். கதறி கதறி அழுதேன். ஆண்டவரே, நான் நல்ல வேலைக்காரனாக நல்ல மேய்ப்பனாக இருப்பேன், கூலிக்காரனாக ஆடுகளை விட்டு விட்டு ஓட மாட்டேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீர் கொடுத்த ஊழியத்தை
நான் அரைக்குறையாக விட்டு ஓட மாட்டேன் என்று மீண்டுமாய் புதிதாக தேவனுக்கென்று அந்த மலையில் ஊழியம் செய்கிறதற்கு என்னை அர்ப்பணித்தேன். அதன் பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போதகர் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. சரவணன், இங்கிருந்து தான் நீ ஊழியத்திற்கு போனாய், நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம். ஆகவே நாங்கள் உனக்கு உதவி செய்வோம், உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களை தாங்குவோம் என்று சொன்னார்கள். 13,000 ரூபாய் உங்களுக்காக வைத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள். உடனே நான் சொன்னேன், என்னை தாங்க வேண்டுமானால் ஜெம்ஸ் அலுவலகத்தை தான் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த 13,000 உனக்காக வைக்கப்பட்டது, முதலாவது இதை நீ பெற்றுக்கொள், அதன் பிறகு முறைப்படி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஜெம்ஸுக்கு அனுப்பி விடுகிறோம் என்று சொன்னார்கள். கடினமான சூழ்நிலைகள், கண்ணீர் நிறைந்த பாதைகள் நமக்குள்ளாக நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை உருவாக்கும். ஆனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் என் மனைவியின் சிகிச்சைக்கு தேவையான எல்லா பணத்தையும் அவர் கொடுத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற மேலான ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.